தூரமிருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமான் நம்முடைய அகக்கண்ணை திறந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விடியலாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார், வாழ்க்கையாக இருக்கிறார், வரமாக இருக்கிறார் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பொதுவாக நம்ம வீட்டிலலாம் ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சி போச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம்? உடஞ்ச பொருளா வீட்டில் வைக்கக்கூடாது, தூக்கி வெளியில் போடும் முதல்ல அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். அதுக்கு 1000 வியாக்கியானம் வேற சொல்லுவோம். உடஞ்சது இங்கே வைக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அதுவாகும் இதுவாகும் அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்து போயிடுறோம். என்னென்னா, உடைதல் தான் வளர்ச்சியின் அடையாளம். மேகம் உடையுதுன்னு வைங்க, மழையாக பொழியுது இல்லையா? அது மாதிரி நிலம் உடைஞ்சாதான் வயலாகும், வயல் உடைஞ்சாதான் நமக்கு விளைச்சல் வரும், அந்த நெல் உடைஞ்சாதான் விதையாகும், விதை உடைஞ்சாதான் அங்கே பயிர் முளைக்கும், அப்புறம் அந்த விதை உடைந்து பயிர் முளைத்தால்தான் உலகமே உண்டு மகிழும் அப்படிங்கிறது நமக்கு மறந்து போயிடுது. அதே மாதிரி மனசு உடைஞ்சாதான் புதிய ஒரு பிறப்பு பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அதனால் உடைதல் உடைஞ்சு போச்சு அப்படின்னோன்னா பதட்டப்படக்கூடாது. அதன் மூலமாக வேறு ஒரு புதிய விளைச்சல் வரும், புதிய முளைப்பு வரும், புதிய திசை வரும், புதிய வெளிச்சம் வரும் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த உண்மை மறந்து போய் சட்டுன்னு நம்ம எமோஷ்னல் ஆகி ஐயோ உடஞ்சி போச்சே வேண்டாம் தூக்கி போடு அப்படின்லாம் சொல்லிடுறோம். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வள்ளலாரின் பாடல், வள்ளல் பெருமானின் பாடல் 2ஆம் திருமுறையில் இருக்குது. 2ஆம் திருமுறைங்கிறது அவர் உடைபடாத காலம். அதாவது சிவப்பற்று சைவப்பற்றோடு அவர் இறுகி போயிருந்த காலம். அந்த 2ஆம் திருமுறையில் அவர் பிற மதங்களை ஏற்றுக்கொள்ளாத காலம். தன்னுடைய மதம் உயர்ந்தது, தன்னுடைய கடவுள் உயர்ந்தது, தன்னுடைய சிலை வழிபாடு உயர்ந்தது, தன்னுடைய தத்துவம் உயர்ந்தது. இந்த மாதிரி சிந்தனையில் இருந்த காலம். அதனால் தான் சொல்கிறோம் உடைபடாத காலம் அப்படின்னு. அந்த 2ஆம் திருமுறையில் உள்ள பாட்டிலிருந்து பயணப்பட்டு அவர் 6ஆம் திருமுறைக்கு வந்து சேர்றார். இந்த 2ஆம் திருமுறையில் நமச்சிவாயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இந்த இடத்திலிருந்து தான் வள்ளல் பெருமான் புறப்படுகிறார். புறப்பட்டு அவர் வந்து சேருகின்ற இடம்தான் அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை என்கின்ற அந்த உச்சபட்ச நிலை. இந்த நிலைக்கு வருவதற்காகத்தான் அவருடைய வாழ்க்கை அவருக்கு வாய்த்திருந்தது. அதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கும் வாழ்க்கை வாய்த்திருக்கிறது என்பதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாட்டை சொன்ன உடனே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டாச்சே, இது வள்ளல் பெருமான் எழுதினதா அப்படின்னு வேற நம்ம எல்லாரும் கேட்போம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், மிகவும் புகழ் வாய்ந்த பாடல். ஆனால் வள்ளல் பெருமான் தான் எழுதினார் என்று எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. அதனால் இந்த பாடல் என்பது 2ஆம் திருமுறையில் அவர் உடைபடாத காலத்தில் இருந்த பாடல். அவர் சிந்தனை பயப்பட்டு சைவமயமாக இருந்த பாடல். இந்த நிலையில் இருந்துதான் அவர் தன்னை உயர்த்தி கொண்டார். உயர்ந்தார் என்று சொன்னால் அவருக்கு என்ன யாராவது ஏணி வச்சாங்களா, இல்லை படிக்கட்டு கட்டி இதில் ஏறிப்போ அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, அவரே தானே கண்டு உணர்ந்து உயர்ந்து நமக்கான வெளிச்சமாக வந்து நிற்கிறார். அப்படிப்பட்ட உயர்வை நாம் அத்தனை பேரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த 2ஆம் திருமுறை பாடல். ரொம்ப விளக்கம் அல்லது இலக்கணம் புலமை தேவை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. வாசிக்க வாசிக்க நமக்கு இயல்பாக புரியும். அதுதானே வள்ளல் பெருமானோட சிறப்பு. ஒரு காற்று மாதிரி எளிமையாக இருப்பது, வெளிச்சம் மாதிரி பளிச்சன்னு இருப்பது, இப்படியான பாடல்கள் தான் வள்ளல் பெருமானுடைய சிறப்பு என்பதனால் 2ஆம் திருமுறையிலிருந்து அந்த பாட்டை பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இதுதானா அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்போம். பாருங்களேன். பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நர்த்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. 2ஆம் திருமுறையில் 820வது பாடலாக இருக்கு. இந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் ஓமைகளோடு நம்மை அழைத்து செல்கிறது, பயணம் பட செய்கிறது. ஆனால் அந்த ஓமைகள் என்பது நமக்கு புரியாத ஓமைகள் அல்லது வானத்திலேருந்து குதித்த ஓமைகள் இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிற, நம்ம உணர்வோடு கலந்திருக்கிற, நமக்கு மிக நன்றாக புரிதல் உள்ள, நமக்கு அறிந்திருக்கிற அந்த ஓமைகளைத்தான் சொல்கிறார். பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் அப்படிங்கிறாரு. உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? பெத்த அம்மாவை எந்த குழந்தையாவது மறக்குமா? அப்படி
நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னா அப்படி நடந்தா கூட அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறாருங்கிறத பாருங்க. பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், இது இன்னுமே நடக்காத விஷயம். எந்த அம்மாவும் தாம் பெற்ற பிள்ளையை மறக்கவே மாட்டாள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உயிர் போகின்ற நிலையில் கூட, அந்த உயிர் பறந்து கொண்டிருக்கும் போது, அந்த அம்மாவின் உடலிலிருந்து பறந்து கொண்டிருக்கும் போது கூட அந்த உயிர் என்னோட குழந்தைகள் என்ன பண்ணுவாங்களோ, என்னோட மகள் என்ன பண்ணுவாளோ, என்னோட மகன் என்ன பண்ணுவானோ, இதைத்தான் நினைத்து கொண்டிருக்கோம். அந்த மாதிரியான துடிப்போடு இருக்கக்கூடிய அந்த தாய் தான் பெற்ற பிள்ளையை மறந்தா கூட அப்படிங்கிற நிலையை அடுத்தது சொல்கிறார். ஒவ்வொன்றும் ஒன்றை விட ஒன்று ஒரு ஆச்சரியம் தருவதாக இருக்கிறது இல்லையா? அடுத்தது என்னன்னு பாருங்க. உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும். இந்த தேகம் எதுக்கு இருக்கு, எப்படி இருக்குன்னா உயிர் இருப்பதனால் இருக்கு. அப்ப ரெண்டுமே ஒண்ணுக்கொண்டு மறக்காம இருக்கணும். ஆனா இந்த தேகத்தை உயிர் மறந்தாலும் இந்த உயிரை உடல் மறந்தாலும் அப்படின்னா இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நிலையை நோக்கி நகர்கிறார். சரி, இதுவும் நடக்கலாம். அப்படின்னா எது நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும். சின்ன வயசுல நம்ம சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம்னு வைங்களேன். ஒரு 10 வருஷம் சைக்கிள் ஓட்டாம விட்டுட்டோம்னா கூட ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சைக்கிள் எடுத்தா தானாவே அந்த சைக்கிளை ஓட்ட வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு மனசின் படிமங்களில் அந்த சைக்கிள் ஓட்டுகின்ற கலை என்பது படிந்து போயிருக்கும் அப்படிங்கிறது இயற்கை. அப்படின்னா உற்ற கலையை மனசு மறந்தாலும் அப்படிங்கிறாரு. மறக்கவே மறக்காது எந்த கலையுமே. ஆனால் அது கூட நடந்துடுச்சுன்னா அப்படின்னு கேட்குறாரு. கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும். கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும்னா கண் எப்போ பாரு இமைச்சிக்கிட்டே இருக்கும்ல, துடிச்சிக்கிட்டே இருக்குல்ல, கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கோம்ல. அது யாராவது மறந்து போய் கண் சிமிட்டாமல் அப்படியே நிலை குத்தி பார்க்குற மாதிரி உலகத்தில் யாராவது இருந்தாங்களா? இல்லை இல்லை. அப்படி ஒரு நிலை வருமா இயற்கையில்? வராதில்ல. ஏன்னா கண்கள் இமைப்பது, கண்கள் சிமிட்டுவது என்பது இயற்கையான இயல்பான இன்ட்யூட்டிவான ஒரு விஷயம். அது யாரும் சொல்லி நம்ம செய்கிறதில்ல, இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதுவும் கூட அப்படி நடந்துடுச்சுன்னா அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார். எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. நத்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இதுதான் மிக முக்கியம். இதெல்லாம் நடந்தா கூட நத்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்னா அப்படி ஒரு சிக்கன பிடித்திருந்த நிலை வள்ளல் பெருமானுடையது. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. சிவத்தில் சைவத்தில் ஆழ்ந்திருந்தார், ஆழ்ந்த பற்று கொண்டிருந்தார், சமய சன்மார்க்கத்தில் வீற்றிருந்தார் நம்முடைய வள்ளல் பெருமான் 2ஆம் திருமுறையில் என்பதை திறந்த மனதோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கேயே மூழ்கி விடவில்லை, அங்கேயே சிக்கி விடவில்லை. அதிலிருந்து பயணப்பட்டு 6ஆம் திருமுறைக்கு அருட்பெரும் சோதிக்கு வந்து நின்றார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையின் சாராம்சம் என்னும்போது எல்லோருக்கும் தெரிந்த இந்த பாடலின் மூலமாக நமக்கு வள்ளல் பெருமான் உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். பயணத்தை துவக்க வேண்டும். அந்த இடத்திலேயே தேங்கி நின்றுவிடக்கூடாது. தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் மலை உச்சியை நாம் அடைய முடியும். அப்போதுதான் நம் இலக்கை நாம் அடைய முடியும். அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த பாடலில் சொல்கிறார். நமச்சிவாயம் என்பது நமக்கான இலக்கு என்று வைத்துக்கொள்ளலாம், நமக்கான திசை என்று வைத்துக்கொள்ளலாம், நமக்கான மலை முகடு என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த மலை முகட்டை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த தனிப்பெரும் கருணையான உயிர் இரக்கம், உயிர்களிடத்து இரக்கம் காட்டுவது, அன்பே சிவம் என்று அறிவது மட்டும்தான். அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். நிச்சயமாக நம்மால் சன்மார்க்கிகளாக மாற முடியும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.